வணக்கம் நண்பர்களே. கால்நடை வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பை கிங்வேல் சேலங்கள் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கங்க டாக்டர். என்னோட பேர் வினோத்குமார், சன் ஆஃப் எஸ்வி கந்தன். நான் சேலம் மாவட்டம் ஓமலூரில் கோழி பண்ணை வச்சுருக்கேன். என்னோட கோழி பண்ணை என்னென்னா கடக்நாத்னு ஒரு மத்திய பிரதேச நாட்டுக்கோழி. எப்போ சொல்லுங்கள். இது வந்து இந்தியன் ஃபேண்டைல்னு சொல்லுவாங்க. ரெக்க பின்னாடி வால் வந்து மயில் மாதிரி தோகை விரிச்ச மாதிரி இருக்கும். இது வந்து கழுத்து வந்து ஷேக் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த பின்னாடி இருக்க புறா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஷேக் பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்து அதிக தூரம் பறக்காது, வீட்டில் அழகுக்காக வளர்த்தலாம், நல்லாயிருக்கும். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் இருக்குது. அங்கே மேலே இருக்க கலர் சப்ஜான்னு சொல்லுவாங்க, கிரே கலர் சப்ஜா. இந்த சாக்லேட் கலர் தாம்பரான்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா டெயில் மார்க்கு, உடம்பெல்லாம் ஒயிட்டாக இருக்கும், வால் மட்டும் பிளாக்காக இருக்கும். டெயில் மார்க். இது வந்து ஃபேன்சி பேர்ட். இதெல்லாம் ஃபேன்சி பேர்ட்ஸுங்க. ஆனால் இது இப்போ பறக்கிறதுக்காக இது சும்மா திறந்து விட்டால் பக்கத்தாலேயே இருக்கும். ஃபீட் எடுத்துட்டு திருப்பி உள்ளார போயிடும். இந்த ரேஸுக்குன்னு சொல்கிறாங்களா, புறா பந்தயத்துக்கு சொல்கிறது அது ஹோமர் பிரீடுங்க. அது பக்கத்துக்கு ஒன்றில் இருக்குது. இது பிரீடு. இது வந்து இந்தியன் ஃபேண்டைல். ஓகே. கீழே இறக்கிது. இதில் அந்த ஆஷ் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுங்க, அது சொல்லுங்கள். இது ஆஷ் கலரில் இருக்கிறது ஹோமர்னு சொல்லுவாங்க, லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ளைங் பேர்ட்ஸு. இது எவ்வளோ லாங்காக விட்டாலும் திருப்பி வீட்டுக்கு வந்துடும். ஸோ இட் இஸ் கால்டு ஹோமர். இதில் என்னென்ன இருக்குங்க? இதில் ஹோமர் இருக்குங்க, படங்குன்னு ஒரு வெரைட்டி இருக்குது. மேலே லெஃப்ட் சைடு டாப் கார்னரில் இருக்கிறது படங்கு. லெஃப்ட் சைடு டாப் கார்னருங்க, இந்த கார்னரில் இருக்குது. ஆமாங்க. அது என்ன? மூக்கு மொத்தமாக இருக்கும், நீட்டமாக இருக்கும், ஐப்ரோஸ் எல்லாம் மொத்தமாக இருக்கும். அது வந்து படங்குன்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டி. படங்கு இருக்கு, இன்னொன்று வந்து ஹோமர் இருக்குங்க. ஹோமர் கிராஸ் பிரீடு 1-2 இருக்குங்க. இதுக்கு ட்ரைனிங் ஏதாவது கொடுங்களா? இந்த மாதிரி பறக்க விடுறதுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் போய் விடுவாங்க, அப்புறம் 10 கிலோமீட்டர் தூரத்தில் விடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாரம் கூண்டில் ஓப்பனில் பக்கத்தாலே திறந்து விடுவாங்க. அதுக்கப்புறம் அதோட ஸ்பீடு அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக, அந்த இடம் பரிச்சயம் ஆகணுங்கிறதுக்காக 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் அப்படி டிஸ்டன்ஸ் விட்டுட்டே வருவாங்க. ஓகே. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் விடும்போது ரிட்டர்ன் வரதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுங்களுக்கு தீவனம் இப்போ ஏன்னா இவ்வளோ தூரம் பறக்குங்கிறப்ப அதுக்கு எனர்ஜி தேவைப்படல. அது ரேஸுக்கு போகிற புறாக்கு தனியாக அதுக்காக ஸ்பெஷலாக தானியங்கள்லாம் சேர்த்து போடுவாங்க. ஓகே. இன்னும் ஒரு சிலர் பாதாமெல்லாம் கூட கட் பண்ணி போடுவாங்க ரேஸுக்கு போகிறதுக்கு முதல் நாள். இதுக்கு என்ன வயசு ஆகுது? மேலே இருக்க அந்த புறாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வயசு இருக்கும். மேலே அந்த 3ஆவது இருக்கிறது ஒரு 6 வயசு இருக்கும். ஓகே. இது என்ன வயசில் முட்டை போட ஆரம்பிக்கும்? புறா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மாதத்துலேருந்து ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிருங்க. 4 to 5 மாதத்துலேருந்து ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். முட்டை இது எத்தனை நாள் இது அடகாக்கும்? இது ஒரு ஜோடி சேர்ந்துச்சுன்னா அந்த ஜோடி ஒன்றா தான் இருக்குங்க. பகலில் வந்து சேவல் அடக்காக்கும், ராத்திரியில் பெட்டை அடக்காக்கும். ஒரு போகத்துக்கு 2 முட்டை தான் இடும். ஒரு தடவை முட்டை இட்டுச்சுன்னா அது பறிக்கிறதுக்கு 18 நாள் ஆகும். ஓகே. பறிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு வெறும் அதோட கிராப் மில்க் மட்டும் ஊட்டும். அதாவது அதோட இதுலேயே இறப்பையிலேயே சுரக்கும். அதுதான் அது குஞ்சுங்களுக்கு ஊட்டும். அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் தானியம் பொறுக்கி தண்ணி குடிச்சு அதை குஞ்சுங்களுக்கு ஊட்டும். அதுக்கப்புறம் ஒரு 20 நாளைக்கு மேலே குஞ்சு தனியாக தீவனம் எடுக்க ஆரம்பிக்கும். குஞ்சுங்களுக்கு ஒரு 30 நாள் ஆகும்போது இது அடுத்த போகம் முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். குஞ்சு பறித்து 30 நாளுக்கு அப்புறம் தான் மறுபடியும் மேட்டிங்கே போகும். ஆமாங்க. வருஷத்துக்கு எத்தனை தடவை அந்த மாதிரி வரும்? ஒரு ஜோடியில் எத்தனை? 2 முட்டை தான் வரும். ஒரு ஜோடியில் 2 முட்டை தான் வரும். 2 மேல் ஃபீமேலாக வருமா? 2 அது ஆல்டர்னேட்டிவாக ஒரு மேல் ஒரு ஃபீமேல் வரதா தான் அசம்ஷனுங்க. ஓகே. ஆனால் நமக்கு சரியாக தெரில. ஆமாங்க. இதில் மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறது? புறாவில் மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு வந்து பரிச்சயம் ஆகணும், உட்காந்து வாட்ச் பண்ணணும். மேல் வந்து கூவும், குக்குன்னு பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்ட் அடிக்கும். ஓகே. ஃபீமேல் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ மேல் சின்னதாக இருக்கும், ஃபீமேல் பெருசாக இருக்கும், அந்த மாதிரி சைஸ் வச்சுலாம் இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப அதுலேயே ஊறணும், அதே ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். புறாவுக்கு என்ன உங்களுக்கு ரெகுலராக மினிமம் மார்னிங் ஒரு 1/2 hour, ஈவினிங் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணால் தான் நம்ம கிட்ட என்ன பேர்ட்ஸ் இருக்குது, எப்படி ப்ரீட் ஆகுதுன்னு நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இதுக்கும் வேக்சின் போடுறீங்க? இதுக்கு வேக்சின் போடுறது இல்லைங்க. வேக்சின் போடல, இது போடுறது இல்லை. தீவனம் வந்து கோழி தீவனமே கொடுத்துட்றோம். இதுக்கு வந்து மக்காச்சோளம் அரைச்சி மற்ற தானியங்கள்லாம் போட்டு அரைச்சி கொடுக்குறோம்.
இப்போ நீங்கள் இது ப்ரீட் பண்ணி நீங்களும் இது கொடுத்துட்றீங்க கேட்குறவங்களுக்கு? இது பெட்டாக தான் வச்சுருக்காங்க. யாராவது வரவங்க கேட்டாங்கன்னா, கூலி வாங்க வரவங்க கேட்டாங்கன்னா ஒரு ஜோடி 2 ஜோடி இந்த மாதிரி கொடுத்துருவோம். பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் ஃபுல்லாக இதாக. இப்போ ப்ரீட் பண்ணுறப்ப அதுக்கு முட்டை வைக்கிறதுக்கு தனியாக கேஜ் வைக்கணும் இல்லைங்க? பானை மாதிரி வைக்கணுங்களா? பானை வைக்கலாம், இல்லைன்னா பாக்ஸ் வைக்கலாங்க. இந்த கேஜ் இப்போ தான் செட் பண்ணியிருக்கோம், இன்னும் முழுசாக செட் பண்ணி முடிக்கல. எங்கள் இன்னொரு ஃபார்மில் இருந்து பேர்ட்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி பாக்ஸில் வந்து பாக்ஸில் வந்து உள்ளே வச்சுருவீங்களா? ஆமாம், இந்த மாதிரி பாக்ஸ் வந்து உள்ளே வச்சு அதில் வைக்கோல் நார் இந்த மாதிரி உள்ளே போட்டோம்னா அதே எடுத்து உள்ளே கூடு கட்டிக்கும். அந்த பாக்ஸ்குள்ளார நெஸ்டிங் மெட்டீரியல்னு பேர். அதை உள்ளே கூடு கட்டிட்டு அதிலே ஒரு ஜோடி முட்டை வச்சு உட்காந்துக்கும், அவையத்துக்கு உட்காந்துக்கும். இது வரைக்கும் உங்கள் அனுபவங்களையும் உங்கள் அனைத்து தொழில்நுட்ப அறிவுலையும் விவசாயிகள்கிட்ட பயந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்ககிட்ட இது தொடர்பாக ஏதாவது பேசணுன்னா கால் பண்ணி பேசினா தகவல் சொல்லுவீங்க? கண்டிப்பாக சொல்லுவோம். ஏதாவது தேவைன்னாலும் ஃபோன் பண்ணால் நீங்கள் ஆர்டர் அனுப்புவீங்க? ஆர்டர் அனுப்புவோங்க. உங்கள் தொடர்பு எண்ணை மட்டும் சொல்லுங்கள். எங்களோட தொடர்பு எண் 96552136 9965568919. ஓகே, நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ கீழே உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பதிவிடுங்க. அப்போ தான் உங்களுடைய எண்ணங்களை எனக்கு தெரிய வரும். நன்றி.